எல்லா இடங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒவ்வொரு தொழுகையில என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சர்வலோகத்தை படைத்த இரட்சகனாகிய அவனுக்குத்தான் எல்லா புகழும் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்றோம். பயான் சொல்ல போறோமா, இன்னல் ஹம்தலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நஹ்மதுஹு, அவனை புகழ்கிறோம், வனஸ்தஈனுஹு, அவனிடத்தில் உதவி தேடுகிறோம், வனஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களது நஃப்ஸுகளுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம், வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, எங்களது செயல்பாடுகளுடைய மோசமான நிகழ்வுகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோமா இல்லையா? அப்ப இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பயான்ல இன்னொன்று சொல்றோம், மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுத்து விட்டானோ இந்த பயானால அவரை நேர்வழிப்படுத்த முடியாது. அதான் அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழி கொடுத்து விட்டானோ அவரை வழிகெடுக்க முடியாது. அதே நேரத்தில் யாரை அல்லாஹ் தஆலா வழிகெடுத்து விட்டானோ நம்ம பயானெல்லாம் பண்ணி விளங்கப்படுத்தி உருக்கமான சம்பவங்கள் சொன்னாலும் உலகத்தில் எவனையும் நேர்வழிப்படுத்த முடியாது. முதலாவது பயான் பண்றவர் விளங்கணும். யார் விளங்கணும்? பயான் நிகழ்த்தவர் சொல்லணும், மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய. நேர்வழி கொடுத்தா வழிதவற செய்ய முடியாது, வழிதவற செய்தால் நேர்வழிக்கு எடுக்க முடியாது. இந்த வார்த்தையை மார்க்க உரைகளுக்கு முன்னால் சொல்லணும். சொல்றவர் என்ன சொல்றாரு? என்ற மோசமான அமல்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், நான் செய்த தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு, எனக்கு எதுவும் இல்லை. இதை சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அல்ஹம்துலில்லாஹ்ன்ற கருத்து என்னது நிறைய பேர்ட்ட இல்லாமல் இருக்குது. சொல்ல வேண்டும், உள்ளத்தால் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் சகோதரர்களே. ஆக இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அது மாத்திரமல்ல, எத்தனை இடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 586 இலக்கம், அபூ மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்க சொன்னீங்கடா அது மீசானை நிரப்பும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீங்க செய்யற அமல்களையே மீசான நிரப்பணுமா? அல்ஹம்துலில்லாஹ். பெருமை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் என்பதுதான், அதாவது மீசானை நிரப்பும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நிறைய இடங்களில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹ், முஸ்லிமில் 5724, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை அர்பா 4, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய வார்த்தை 4. அது என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மையானவன் எல்லாரும் ஏத்துக்கல ரெடி, நான் குறையுள்ளவன் ஏத்துக்கல ரெடி இல்லை. அதான் அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் என்ன தெரியுமா? அல்லாஹ் தூய்மையானவன், நான் குறையுள்ளவன். சுப்ஹானல்லாஹ், அவர்தான் நம்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானி அல்ல. சுப்ஹானல்லாஹ் நிறைய பேர் சொல்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், அதோட சேர்த்து சுப்ஹானி, நானும் தூய்மையானவன் என்றது மனசுக்குள்ள இருந்தது. அது உண்மையான தூய்மை அல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நான் குறையுள்ளவன். அது என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தை அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமான. லா யதுர்ருக பி ஐஹின்ன பதஅத, நீங்க இதை சொல்லுகிற நேரத்தில் எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தாலும் தவறு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, எதை கொண்டு ஆரம்பித்தாலும் தவறு கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 5458 இலக்கம், தூங்குகின்ற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். நம்மட பெருமையெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு பணிவான ஒரு வார்த்தை, நன்றி செலுத்துகின்ற வார்த்தை. எப்படி சொல்வார்கள்? அதாவது ஒரு முக்கியமான அதாவது நம்ம ஒவ்வொரு இரவுல அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹயான்னு சொல்லி பழகிப்போம். ஆனா இந்த வார்த்தை என்ன செஞ்சிக்க மாட்டோம், நாம் சொல்லி இருக்க மாட்டோம். எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஉவி. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி, எனக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வ ஸகானி, எனக்கு நீர் புகற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போன்று எனக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கை செலவுகளை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு ஒதுங்குவதற்கு ஒரு இடத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் போதாத வாழ்க்கையோடும்
போதாத வாழ்க்கையோடும் ஒதுங்குவதற்கு இடமின்றியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று நமது அன்றைய வாழ்க்கை வசதிகளை அனுபவிச்சோமே, அந்த அனுபவிச்சத்துல பெருமை அடிக்காம எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு படுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எழுமினா தூங்கி எழுமினீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், என்னை இறந்த பின்னால் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்று சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோமா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் ஸய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா. அதாவது அந்த வசனத்துல என்ன கருத்து? கஸீரன் ஸய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, பரக்கத்துள்ள அதிகமான புகழ் அனைத்தும் இறைவனுக்கு, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். கைர மக்ஃபி, எனக்கு இது போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். வலா முவத்தா, இது வேண்டாம் என்று நான் ஒதுக்கல்ல. வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா, இன்னும் எனக்கு அது தேவை இருக்கிறது என்கின்ற உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் இறைவனுக்கே புகழ் அனைத்தும். ஆனா நம்ம எப்படி நடந்து கொள்றோம் தெரியுமா? அல்ஹம்துலி, புகழ் எனக்கு, உனக்குதானே, லில்லாஹ் இல்ல, புகழ் எனக்கு என்ற மாதிரி நடந்து கொள்றோம். அது நம்ம இடத்துல நிறைய விஷயத்துல பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க, உங்களோட வீட்டுல ஒரு விஷயத்தை செய்து கொடுக்குறீங்க, உங்களோட குடும்பத்துக்கு ஒரு உதவியா செஞ்சு கொடுத்த உடனே மாஷா அல்லாஹ் இதை செஞ்சு தந்தீங்க, அதனால நாங்க நல்ல முறையில இருக்கிறோம் என்றா புன்னகச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு பணியணும். உனக்கு எங்கேயால இந்த பொருளாதாரம், உனக்கு எங்களால இந்த ஆரோக்கியம், உனக்கு எங்களால இந்த பணம், உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது, உனக்கு எப்படி இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, எப்படி அவங்கள உங்களுக்கு பாராட்ட வேண்டிய உணர்வு கிடைச்சது, எதுக்கு நீ சம்பந்தம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற என்ன தெரியுமா? சந்தோஷம், அந்த கருத்துல சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் சொல்ற எதுக்கு தெரியுமா? சந்தோஷமாயிக்குது, அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க நிறைய பேர். ஏதா நடந்தனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்து அல்லாஹ்வுக்கு கருத்துல சொல்றல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கருத்து? சந்தோஷம், ஹெப்பி ஆயிக்கிறேன் அர்த்தம். அதல்ல அல்ஹம்துலில்லாஹ்டா, நீங்க என்னைய பாராட்டுறீங்க, இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் ஓனரே அல்ல, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. டோட்டலியாக இதுல எல்லா விஷயத்துக்கும் காரணம் அல்லாஹ். நீங்கள் என்ன கொண்டு சொல்லக்கூடாது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு, என்ற கையில எதுவுமே இல்லை என்ற கருத்துல தான் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு எதுவும் இல்லை, எல்லாமே இறைவனால் ஆனது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் சர்வ சாதாரணமான ஒரு உதாரணம் சொல்றேன், மனுஷன் அப்படி இல்லை இடத்துக்கு. கடையில பாருங்க, நீங்க வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க, ஒரு 10 பேரை வச்சிருப்பாங்க. அவன் என்னது கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் 10 பேரால சேர்ந்துதான் அந்த கடை முன்னேறி ஒரு மாதிரி அந்த கடை சக்சஸ் ஆயிட்டு அந்த மாசம் டபுள் ட்ரிபிள் லாபம் பண்ணுவீங்களே. இவர் அந்த வேலை செய்யறவங்க கூப்பிட்டு சொல்லுவார், பாத்துக்க பிசினஸ் தான் இந்த மாதிரி மூளையோடு செய்யணும், விளங்கிட்டா? இந்த மாதிரி இந்த சும்மா அப்படி போனா முன்னு பாரு, இந்த ஊர்ல எத்தனை பேர் கடை போட்டு தான் இருக்கிறான், யாரா வெற்றி பெற்றாங்களா? எல்லாம் ஒரு பிளான் இருக்கணும், விளங்கிட்டா? நம்மளோட திட்டம் தான் இதுக்கு காரணம். நான் இந்த கடையில் எந்த கடை போட்டாலும் முன்னேறுவேன், இப்படி ஒரு சொல்லிடுவாங்க. சப்போஸ் அன்றைக்கு ஒழுங்கா பிசினஸ் நடக்காம அந்த மாசம் நஷ்டத்துல முடிஞ்சவங்களே, உங்களால வேலைக்கு வச்சு நான் படுற பாடிக்குதான் இந்த கடையில எல்லாம் உங்களான அத்தனை நஷ்டமும் அப்படின்னு திருப்பி விட்டுவார். அவங்களுக்கு பாஸ் ஆகினா அல்ஹம்துலி, எல்லா புகழும் எனக்கு, விளங்கிட்டா? ஃபெயில் ஆகினா இவன் தான் டோட்டலியா காரணம், நான் காரணம் இல்லை. எப்படி? இதுதான் மனுஷன் உணர்வு. இந்த திறமை வந்தா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் புகழுக்கு அல்லாஹ் காரணமா நினைக்கணும். குறை வந்தா எனக்கு நினைக்கணும். ஆனா மனிதன் உணர்வு, வெத்தினா நான், தோட்டா இவன் தான் காரணம், தோல்வி அடைந்தால் இதுதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சகுனம் என்றார்கள். அத்தியரா, இதுதான் தியரா. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தியரத்து ஷிர்குன், இது சிறுக்கு, சகுனம் சிறுக்கு என்றார்கள். அப்ப நபி தோழர்கள் கேட்டார்கள், எங்கள் உள்ள எல்லாரும் சகுனம் பாப்பாக தானே அல்லாஹ்வின் தூதரே நாங்க, எந்த சகுனம்? அந்த வார்த்தை வரும், இந்த ரோட்டால போவோமா அந்த ரோட்டால போவோமான்னு ஒரு இடத்துல வச்சு ஆலோசனை பண்ணுவோம். இது லாங்கா இருக்கும், முறையா இருக்கும், அது ஷார்ட்டா இருக்கும், கொஞ்சம் ஒழுங்கில்லாம இருக்கும். ஆலோசனை பண்ணி ஒரு ஆள் சொல்லுவாரு, இந்த ரோட்டால பேத்துருவோம், அதான் நல்லது, இந்த ரோட்டாலே போயிடும், அதான் நல்லதுக்கு முடிவெடுத்து அந்த கொஞ்சம் மோசமான ரோட்டால பேத்துருவாங்க. இடையில போல சட்டாரன் இருக்கும், டயர் போயிடும். முதலாவது டிரைவர் என்ன செய்வாரு, இவரை பார்ப்பாரு, உன்ட்ட சொன்னேன் தானே இங்களால வரவானான்னு சொல்லக்கூட ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து இதால போக மாட்டேன், முடிஞ்சுதான் இல்ல ஒன்னாலதான் சகுனம். 2 பேர் சேர்ந்தானே முடிவெடுத்தீங்க அந்த ரோட்டால, இல்லாட்டி வந்திருக்கலாமா? நீனு சேர்ந்து அங்களால வந்தாய், உன்னாலதான் இது நடந்தேன்னு மைனஸ் அவனுக்கு போடுறது. சப்போஸ் அந்த கார் போய் சேர்ந்துன்னு வைங்களே, நான் சொன்னேன் இதால வர சொல்லி பாத்தீங்க குயிக்கா வந்துட்டோம் அப்படின்னு அவன் சொல்றதும், இது ரெண்டுமே என்ன? மனிதன் உணர்வுல தவறான உணர்வுகள். ரெண்டும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.
நம்ம வந்துட்டோம் என்று நம்ம திறமை அல்ல, நம்மளுக்கு ஒரு ஐடியா அந்த இடத்துல வந்தது. அன்புள்ள சகோதரர்களை புரிஞ்சுக்கங்க. இந்த பிசினஸ் நான் நிறைய சம்பந்தப்பட்டு சொல்வதற்கான காரணம் மனிதன் வந்து அதிருப்தி அடைகிற நிறைய இடம் அது. நிறைய நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்ம என்னதான் திட்டம் போட்டு என்னதான் வேலைக்காரர்களை சேர்த்து திறமையானவர்களோடு ஒரு சொப்பை நம்ம திறந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களோட இடத்துக்கு ஒத்தனை வர வைக்கிறது இறைவன் கையில உள்ளது. அந்த ரோட்ல 5 கடை இருக்க, இந்த கடைக்கு போன்னு சொல்றது உங்களோட விளம்பரங்களோ உங்களோட திறமையோ உங்களோட லைட்டோ கடையோ இல்ல, உணர்வு தான். நீங்க கண்டில்லையா 2 பேரும் ஒரே கடையா இருக்கும், அந்த கடையில வாசல்ல காலை வச்சுட்டு இந்த கடைக்கு போகணும்னு வந்துருவான். கண்டில்ல நீங்க அந்த கடையில வாசல்ல வைப்பான், வச்சுட்டு ஆனா இந்த கடைக்கு போகணும்னு வந்துருவான். வரலையா? எப்படி வந்தாவே 50,000 லாபமா இருக்கும். டேர்ன் பண்ணி விட்டாளா எங்களையும் அப்படி டேர்ன் ஆகல, நீங்க தான் காரணம். அதுக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க அந்த கடை போகாதீங்க இல்ல, ஆனா டேர்ன் ஆகிருது. அவன் அங்க போக நினைச்சிட்டு போனா வானான்னு என்ன செய்யறான், திரும்பி இங்க வாரான். இந்த உணர்வு அந்த உள்ளத்துக்குள்ள போடுறது அல்லாத. நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும், எந்த லாபம் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் இது எந்த முயற்சி அல்ல, எந்த முயற்சி ஒரு ரீசன், இறைவன் எனக்கு தர நினைத்திருக்கிறான் என்று சொல்லும். இறைவன் எனக்கு தர நினைத்திருக்கிறான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற வார்த்தை எம்மை என்ன செய்யும், நிறைய பணியை செய்யும். ஆனால் நம்மிடத்தில் அது இல்லை சகோதரர்களே. இந்த பெருமை உணர்வு வந்தால் குறைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வராது. அடிக்கடி சுய விளம்பரம் வரும். சுய விளம்பரம் என்ன, என்ன பொறுத்த வரைக்கும் நானண்டா, நிறைய பேர் வாங்க நானண்டா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி, எனக்கண்டா கோபம் வந்தா கடைசியில் என்ன செய்யாது, ஒன்றும் விளங்காது. எல்லாரும் சொல்றாங்க எனக்கண்டா கோபம், எனக்கண்டாண்டு எல்லாரும் சொல்றான். அவனுக்கு மட்டும் உள்ளதல்லது, எல்லாரும் சொல்றான் எனக்கண்டா கோபம் வந்தா ஒன்றும் விளங்காது. விளங்கிட்டா நான் சல்லிகளேன்னு பார்க்க மாட்டேன், தர்மம் செஞ்சிருவேன். யாரு கேட்டது உங்கள்கிட்ட அதெல்லாம்? ஆனா எல்லா இடத்துல என்ன செய்வான், சும்மா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் என்ன செஞ்சேன் தெரியுமான்னு சொல்லி கொண்டிருப்பேன். கேட்கிறவனுக்கு வெறுப்பா இருக்கு. முன்னால கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்களை பத்தி ஒரு எழுதிடுவாங்க உள்ளத்துக்குள்ள, இருந்தால் எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி என்ன செய்வான், பேசிக்கிட்டு இருப்பான் என்று சொல்லி ஒரு இதை எழுதுவாங்க. ஆனா நிறைய பேர் நீங்க எப்பயும் உங்களோட வாய்க்கு நான் என்றால் என்று வருவதுன்னா மிஸ் ஆகி வந்தாலும் டக்குன்னு நிப்பட்டுங்க அந்த பேச்சை. இந்த பேச்சை நிறுத்துங்கள். அந்த பேச்சு பிரயோசனமே கிடையாது. நான் என்றால் என்று பேச வேண்டாம். ஏதாவது அப்படி சொல்லி ஆகணுமா, நம்ம இறக்கமாய்க்கிற நல்லது. நான் என்றா இறக்கமாட்டாய்ப்பேன்னு சொல்ல வேணாம். உங்களே முன்மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்க நபியா இல்ல, நான் என்றாலும் சொல்ல வேணாம், இறக்கமாய்க்கிறேன் நல்லது, நம்ம பொறுமையாய்க்கிறது நல்லது. இப்படி சொல்லுங்க. நான் என்றா பொறுமையாத்தான் இருப்பேன்னு சொல்ல வேணாம். பொறுமையாய்க்கிற அந்த குணத்தை சொல்லுங்க. நான் என்றான்னு சொல்ல வேணாம். நீங்க எப்படி மக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும் பிராக்டிக்கலா. ஆனா நான் என்றால் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஏண்ட சிஸ்டம் என்ன தெரியும். வேண்டாம் சகோதரர்களே, மனுஷனுக்கு வரும், ஆனா அதை இல்லாமலாக்கி பழகுங்கள். அது பெரிய ஒரு உயர்வை எங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரண ஒன்று செய்யறாங்க இல்ல, செய்யாம ஒரு சின்ன விஷயத்தை போட்டு பெரிய பில்டப் பண்ணி திட்டம் போட்டு எல்லாம் ஆக்கி ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் ஒரு மார்க்க விஷயத்துக்கு ஆரம்பிச்சுட்டு ஒன்னும் செய்ய மாட்டாங்க. லெட்டகேடை எப்படி அடிப்போம் பாருங்க பிரச்சனை. விலகிட்டானே தலைவரை யார் சேமிப்போம், என்ன மாதிரி அமைப்போம், எங்களுக்கு லைட் போடுவோம், இதெல்லாம் வந்துட்டீங்க. ஒரு விஷயம் நீ ஆரம்பிச்சா என்ன செய்யற அதான பெஸ்ட் முதலாவது. இதை விட்டு போட்டு ஜோடனையில ஒரு நோட்டீஸுக்கு அமருவாங்க, மார்க்க உரை சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் வெளியிடுவோம். அதுல விஷயத்துல கவனம் இல்ல, அந்த விஷயத்தை அவர் அடிச்சு தாரன்னு சொல்லிட்டாரு விடுங்களே. போர்டரை நீளமா போடுவோம், எங்க போர்டரை நீளமா போடுவோம், அதுல இத பெட்ஜை இப்படி போடுவோம். அதுக்கு அரை மணித்தியாலும் என்ன செய்யறாங்க, மசூரா பண்ணி நினைக்கிறாங்க. எது மெயினோ அதை விட்டுட்டு மேலுக்கு கலர் போடுங்க, கீழுக்கு கலர் போடுங்க, பெருமையில தான் சுத்தி கண்டிக்கிறாங்களே ஒழிய என்ன விஷயம் ஆகணுமோ அதுல இல்லை. இதான் அல்லாட்ட எடுபட போகுது. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்மிடத்துல மாற வேண்டும். இன்றைக்கு நிறைய வியாபித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இது. எப்பொழுதும் பெருமை விட்டு அகலணும், பணிவாக இருக்கணும். எல்லா நிமிடங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, நம்மளுக்கு அல்லேடு வழங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான போராட்டத்துக்கு பின்னால் மக்காவுக்குள்ள நுழைறாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இங்கே இறங்கி இருக்கான். என்னது? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹ் நன்றி செலுத்துங்க கூட சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வெற்றி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை பார்த்தால் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என்ன வசனம் சகோதரர்களே, பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏன்? நீங்கள் மனிதன், தவறு செய்வீர்கள்,